ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகின்ற வரலாறு சற்று நேரம் அதிகமாக எடுக்கலாம். பெரிய புராணம் தற்போது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நூல். பலர் ஏற்கனவே இதை மொழிபெயர்த்து விட்டார்கள். சிறு தொண்டர் வரலாறு மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது அதை வாசிக்கின்ற பிற சமயத்தவர்கள் எங்கள் முழுமுதற் கடவுள் சிவருமான் இப்படிப்பட்டவரா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புவதற்கு நிறைய இடம் இருக்கின்றது, சாத்தியம் இருக்கின்றது. இறைவன் இப்படியான ஒரு சம்பவத்தை செய்திருக்க முடியுமா என்கின்ற கேள்வி எங்களுக்கு மத்தியிலேயே இருக்கின்றது. மரபுப்படி முதலிலே நான் வரலாற்றை சுருக்கமாக சொல்லிவிட்டு, இந்த வரலாற்றிலே சைவ சமயத்தினுடைய அடிப்படை கோட்பாடு எவ்வளவு தூரத்திற்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற என்பதை இறைவன் அருளால் முடிந்த அளவிற்கு வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனிப்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஆலயத்திலே பெரிய புராணத்தோட சொற்பொழிவு கடைசியாக நடைபெற்ற பொழுது ஆணியுத்திர அலங்கார திருவிழா. அந்த நேரத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வரலாறு இங்கே பேசப்பட்டது. ஒரு ஆலயத்திலிருந்து வந்தவர் சிறுத்தொண்டனாருடைய வரலாற்றை இங்கே உரைத்தார். அவர் வரலாற்றை சொன்னார். அவர் ஒன்றும் பிழையாக சொல்லவில்லை. ஆனால் அந்த வரலாற்றை முதல் முறையாக கேட்ட ஒருவர், அதுவும் ஆட்சிக்குழுவில் இருந்த உறுப்பினர், மிகவும் கலங்கி போனார். அவருடைய பிள்ளைகளும் அன்று வந்திருந்தார்கள் என்று நினைக்கின்றேன். இப்படியான கதைகள் எல்லாம் தேவையா, இவற்றையெல்லாம் ஆலயத்திலே சொல்லலாமா என்று அவர் அன்று அந்த சொற்பொழிவு முடிந்த பின்பு சற்று பிரச்சனைப்படுத்தியது அன்று இங்கு இருந்தவர்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது நினைவில் இருக்கலாம் நினைக்கின்றேன். அப்படியான ஒரு பிரச்சனை இன்றைக்கும் வருமோ தெரியாது. வரலாற்றை முதலிலே சுருக்கமாக பார்ப்போம். இதற்கு சரித்திர சான்றுகள் நிறைய இருக்கின்றன. கல்கியினுடைய சிவகாமியின் சபதம் வரலாறு வாசித்தவர்களுக்கு, அல்லது பேட்டில் ஆஃப் பாதாபி போர் என்பதை கூகுள் பண்ணி பார்த்தால் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு பின் 620ஆம் ஆண்டு தொடக்கம் 637ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த காலப்பகுதியிலே நடைபெற்ற சம்பவம். பெரிய புராணத்திலே இந்த பாதாபி போரை பற்றி சொல்லாவிட்டாலும் இந்த நாளோடு சம்பந்தப்பட்ட வரலாறு இருக்கின்றது. சோழ நாட்டிலே திருச்செங்காட்டம்குடி என்கின்ற ஒரு ஊரிலே ஒரு அந்தணர் குலத்திலே ஒருவர் பிறக்கின்றார். அவருக்கு இயற்பெயர் பரஞ்சோதியார். இவர் பல கலைகளில், அதாவது இவர் பூநூல் தரித்த மருத்துவம் பார்க்கின்றவர். ஆயுர்வேத கலையிலே மிகவும் கைதேர்ந்தவர். மரபு வழியாக அந்த கலையை பயின்று அதன் வழியிலே ஒழுகி வருவர். அதே சமயம் பரம்பரையாக அரச தொடர்பு உடைய காரணத்தினால் அரச குலத்திலே சேனாதிபதியாகவும் இருக்கின்றார். போர்க்கலைகளிலே, அதாவது குறிப்பாக யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இவற்றிலே மிகவும் வல்லவர். இதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட அந்த காலம், அதாவது 7ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே அரசு செய்த நரசிம்ம பல்லவன் என்கின்ற அரசருக்கு இவர் தலைமைச் சேனாதிபதியாக இருக்கின்றார். இது சரித்திரம். இந்த நரசிம்ம பல்லவனுக்கு தந்தையாக இருந்தவர் மகேந்திர பல்லவன் என்கின்ற அரசர். திருநாவுக்கரசு நாயனாரை
துன்பப்படுத்தி நிறைவாக கல்லிலே கட்டி கடலிலே போடுவதற்கு சமணர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த அரசன் மகேந்திர பல்லவன். அவன்தான் திருநாவுக்கரசு நாயனாருடைய கரையேறிய போது மனம் மாறி மீண்டும் சமணாக மாறி அந்த இடத்திலே மகேந்திர பல்லவனீஸ்வரம் என்கின்ற ஆலயத்தை கட்டிய அரசன். அவனுடைய காலத்திலே இரண்டாம் புலிகேசி என்கின்ற சாளுக்கிய அரசர்கள், மகாராஷ்டிரம் பொம்பே பகுதியைச் சேர்ந்தவர்கள், அப்போது கன்னட அரசாட்சி மிக பெரிதாக இருந்தது. அவர்கள் தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றி மகேந்திர பல்லவனை தோற்கடித்து காஞ்சிபுரம் போன்ற பல இடங்களிலிருந்து பல வகையான சொத்துக்களை சூறையாடிக்கொண்டு, மிக பெருந்தொகையான சொத்துக்களை சூறையாடிக்கொண்டு போனார்கள். இரண்டாம் புலிகேசி. மகேந்திரனுடைய மகன் நரசிம்ம பல்லவனுக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்கம். எப்படியாவது இந்த புலிகேசியை வென்று தமிழ்நாட்டினுடைய சொத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருந்தான். அவனுக்கு ஏற்ற வகையிலே இன்றைய நாயனாராகிய இந்த பரஞ்சோதியார் அமைந்தார். மிக திறமையான சேனாதிபதியாக இருந்த காரணத்தினால் படை திரட்டி கொண்டு போனார். சரித்திரம் சொல்லுகின்றது 4000 யானைகளுக்கு தளபதியாக போனார். அங்கு போய் அந்த பட்ல பாதாபி என்பதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தால், விக்கிபீடியாவில் போட்டு பார்த்தால் நிறைய ஆங்கிலத்தில் செய்திகள் இருக்கின்றன, சரித்திரபூர்வமான செய்தி. கல்கியினுடைய சிவகாமி சபதத்திலே கூட மிக அழகாக கல்கி எழுதி கொண்டு போகின்றார். மிக திறமையாக அந்த போரிலே வென்று இவர் என்ன செய்தார், அங்கே பல இருந்த பொருட்கள் பலவற்றை சூறையாடி கொண்டு அந்த நாட்டையும், இப்போது பதாமி என்று சொல்லப்படுகின்ற இடம் பம்பேக்கு சற்று அருகே இருக்கின்றது, அங்கு இருந்து பலவற்றை இவர் சூறையாடி கொண்டு வந்து அரசனுக்கு பரிசளிக்கின்றார். அப்போது அங்கிருந்து அவர் கொண்டு வந்த ஒன்று, அந்த பாதாபி என்கிற இடத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு பிள்ளையார் பாதாபி கணபதி என்பவர். இப்போதும் இந்த திருச்செங்காட்டம் கூட இருக்கின்ற அங்கமும் வேதமும் என்று பாடுவோமே விஞ்ஞான சம்பந்த தேவாரம், கணபதீஸ்வரம் என்று சொல்லப்படுகிற கோயிலிலே பிரத்யோகமாக அங்கு பிரதிஷ்டைப்பட்டிருக்கின்றது. அந்த பிள்ளையாருக்கு பாதாபி கணபதி என்று பெயர். ஆனால் சில உரையாசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது சேக்கிழார் அதை சொல்லவில்லை. நிறைய பொருட்கள் பகை வீரர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லுகின்றார். ஆனால் சேக்கிழார் சொல்லவில்லை பாதாபி பற்றி. ஆனால் சரித்திரம் சொல்லுகின்றது. அதோடு சில உரையாசிரியர்கள் இன்னொரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அதன் பின்புதான் தமிழ்நாட்டிலே பிள்ளையார் வழிபாடு ஆரம்பித்தது என்று. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஞானசம்பந்தர் ஏற்கனவே அந்த ஆலயத்துக்கு பதிகம் பாடி இருக்கின்றார். எனவே பிள்ளையார் வழிபாடு ஏற்கனவே இருந்திருக்கத்தான் வேண்டும். இப்போது அரசனுக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு சுலபமாக இவ்வளவு அதாவது அந்த சாளுக்கிய மன்னர்கள் மிகவும் பராக்கிரம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய அரசாட்சி பல மாநிலங்களுக்கு பரவி இருந்தது. இவர் இவ்வளவு இலகுவாக இந்த போரிலே வென்று வந்து விட்டார் என்று அவரை பற்றி பேசுகின்ற பொழுது அமைச்சர் சொன்னார், இதற்கு காரணம் இவருடைய சிவபக்தி, இவர் அடியார்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு, இவர் அடிப்படையாக ஒரு சிவனடியார். அப்போதுதான் அரசனுக்கு தெரிய வருகின்றது இவர் ஒரு சிவனடியார் என்று. அப்போ உடனடியாக அரசர் இவரை வணங்கி, உண்மையாகவே அரசன் தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து இவரை வணங்கி, இப்படிப்பட்ட ஒருவரை நான் போர்க்காரியத்துக்கு அனுப்பிவிட்டேனே பாவம் என்று நினைத்து அவரை தன்னை மன்னிக்கும்படி கேட்டு இனிமேல் இந்த பதவியில் இருக்க வேண்டாம் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையும் விடுகின்றார். இது இறைவனர்களால் நடந்த இந்த நேரத்தில் இவர் என்ன செய்கின்றார், விடுதலை பெற்றுக்கொண்டு, அதாவது அரச காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த கிராமமாக திருச்செங்காட்டங்குடிக்கு வருகின்றார். இந்த கணபதீஸ்வரம் கோயில் இருக்கின்ற இடம். அங்கே வந்து தனக்கு விருப்பமான சிவனடியார்களை திருவமது ஊட்டுகின்ற கைங்கரத்தை தொடர்ந்து செய்கின்றார். இதை சேக்கிழார் சொல்லுகின்ற பொழுது, இவர் வந்து அடியார்கள் உணவு உண்ட பின்புதான் தான் உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையிலே அடியார்களுக்கு, அதாவது பெரிய புராணத்துக்குள்ளே பல அடியார்கள் இந்த சிவனடியார்களுக்கு சோறு கொடுத்த திருவமுது கொடுத்த வரலாறு வருகின்றது.
அவர்கள் எல்லாரையும் விட மிகவும் சிறப்பாக இந்த பணியை செய்தார் என்று சர்க்குலர் குறிப்பிடுகின்றார். மிக அருமையாக இந்த காரியத்தை செய்து வருகின்றார். ஆனால் செய்கின்ற பொழுது அவருக்கு இந்த பணிவின் காரணமாக இவரை மற்றவர்கள் சிறு தொண்டர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். காரணம் செய்கின்ற காரியமோ மிகப்பெரிய காரியம். ஆனால் சிவனடியார்கள் முன்னிலையில் தன்னை மிகவும் மிக மிக சிறியவராக ஆக்கிக் கொண்டார். தன் உருவத்திலும் சரி, தன்னுடைய பணிவிலும் சரி, மிகவும் பணிவாக தன்னை சிறுமியாக்கி கொண்ட காரணத்தினால் அந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் இவருடைய இயற்பெயராக பரஞ்சோதியை விட்டுவிட்டு இவரை சிறு தொண்டர் என்று அழைக்க தொடங்கினார்கள். இவருடைய பெயரும் சிறு தொண்டராகவே இருந்தது. இப்ப சர்க்குலர் சொல்கின்ற பொழுது இவர் செய்த செயல், அதாவது அவர் சொல்லுகின்றார், சிவருமான் இருக்கின்ற கைலாயத்திற்கு போய் சேர்ந்ததான் இவர் செய்கின்ற காரியத்தின் பயன். அதாவது இவர் சிவகதி அடைய முன்பே இவர் இங்கே செய்கின்ற இந்த செயல் சிவருமானுடைய திருப்பாதத்திற்கு போய் சேர்ந்தது என்ற ஒரு குறிப்பை சொல்கின்ற காரணம், அவ்வளவு சிறப்பாக செய்தார். இவருக்கு புத்தி கிடைக்கும் முன்பே இவருடைய செய்கை சிவருமானுக்கு ஒரு மலர் மாலையாக, ஒரு காணிக்கையாக போய் சேர்ந்தது. இவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவி, அவருடைய பெயர் தெரியாது, அவருடைய ஊரை சொல்லி அந்த பெயரை சொல்லுகின்றார். திருவெண்காட்டு நங்கை என்று குறிப்பிடுகின்றார் மனைவியின் பெயரை. இல்லறத்தின் வேறாக இருந்தார் என்று சொல்கின்றார். அதாவது இப்படியான ஒரு பணி செய்கின்ற அடியாருக்கு 100% ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பணிக்கு முழுமையாக துணை இருந்தார் இந்த மனைவியார். இதன் காரணமாக அவரை சொல்லுகின்ற போது மனையறத்தின் வேறாக இருந்தார் என்று சொல்கின்றார். இந்த வீட்டிலே ஒரு தாதி, ஒரு வேலைக்கார பெண், அவருடைய பேர் சந்தனம். அதில் சர்க்குலர் சொல்கின்ற பொழுது சந்தனமாம் தாதியார் என்று சொல்கின்றார். இவர்களுக்கு ஒரு மகன், அவருக்கு பேர், மகன் பிறந்த போது அவதரித்தார் என்று சொல்லுகின்றார் சர்க்குலர். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது.